வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். இப்ப டெய்லி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பிஒய்க்யூ பார்த்துட்டு இருக்கோம். அதுல டே 4 தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தனி வாக்கெடுப்புகள் என்பது சிறுபான்மையினர் தற்கொலை செய்வதற்கு சமமாகும் என நான் நம்புகிறேன் என ஆகஸ்ட் 27, 1947 அன்று அரசியலமைப்பு சட்டசபை விவாதத்தில் கூறியது யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா கோவிந்த் பல்ப் பந்த். சரிங்களா? இவர் தான் என்ன சொல்லிருக்காருன்னா, தனி வாக்கெடுப்புகள் என்பது சிறுபான்மையினர் தற்கொலை செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை எப்பொழுது சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஆகஸ்ட் 27, 1947 அவருடைய கருத்தை அவர் எடுத்து வச்சிருக்காரு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். பின்வரும் எந்த பாரம்பரிய தலங்களில் திராவிடம் சார்ந்த கட்டடக்கலை உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. ஹம்பி. அதாவது இப்ப கட்டடக்கலைகள் அப்படின்னும் போது 3 வகையில அது இது பண்ணிருப்பாங்க இல்லையா? அதுல நம்மளுடைய கட்டடக்கலைக்கு தான் திராவிடம் அப்படின்ற பெயர் சூட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான கட்டடக்கலை அவங்க அந்த 4 ஆப்ஷன்ல எங்கன்னு கேக்குறாங்க. எங்கன்னா ஹம்பியில தான் திராவிடம் சார்ந்த கட்டடக்கலையை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. பின்வரும் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் காற்றின் மூலம் எரிசக்தி தயாரிப்பது மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல. சரிங்களா? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் காற்றின் மூலம் எரிசக்தி தயாரிப்பதில் அதிகமாக உள்ளது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. வங்க ராணுவத்தின் நர்சரி, அதாவது நர்சரி ஆஃப் த பெங்கால் ஆர்மி என்று அழைக்கப்பட்ட இடம் எதுன்னா அவத். சரிங்களா? இந்த இடத்த வங்க ராணுவத்தின் நர்சரி அப்படின்னு அழைக்கிறாங்க. பசுமை இல்ல வாயுக்களை அதிகமாக வெளியேற்றும் துறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சாரம். பசுமை இல்ல வாயுக்களை அதிகமாக வெளியேற்றும் துறை மின்சாரம். இந்திய உயர்நிலை பள்ளி மாணவ அணியால் உருவாக்கப்பட்ட மற்றும் நாசாவினால் ஏவப்பட்ட முதல் மாணவர் செயற்கைக்கோளின் பெயர் எதுனா கலாம்சட். ஓகேங்களா? கலாம்சட். இதுதான் இந்திய உயர்நிலை பள்ளி மாணவ அணியினால் உருவாக்கப்பட்டது. அதாவது மாணவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த செயற்கைக்கோள் நாசா அதை ஏற்று அதை முதல்ல ஏவிருக்காங்க. அந்த மாணவர் செயற்கைக்கோளின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னா கலாம்சட். ஐபிசிசி என்பது காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவியலை மதிப்பிடுவதற்கான ஐக்கிய நாடுகளின் அமைப்பு. அப்ப அந்த ஐபிசிசி அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இன்டர் கவர்மெண்டல் பேனல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதுதான் ஐபிசிசி. சோ அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய படிச்சு வச்சுக்கணும். நைல் நதி எந்த நாட்டின் முதுகெலும்பாக அறியப்பட்டதுன்னா எகிப்து. நைல் நதி எந்த நாட்டின் முதுகெலும்பாக அறியப்பட்டது? எகிப்து. நோபல் பரிசு பெற்ற கொஸ்டின் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்துருக்கோம். அதாவது இளம் வயசுல நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் அப்படின்னா மலாலா யூசப்சாய் அப்படின்ற கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம். இப்ப அது ரிலேட்டடாவே இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி பின்வரும் எந்த அமைப்புடன் தொடர்புடையவர்? அதாவது அந்த நோபல் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ கைலாஷ் சத்யார்த்தியும் மலாலா யூசப்சாய் 2 பேரும் சேர்ந்துதான் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? இப்ப இந்த கைலாஷ் சத்யார்த்தி என்னன்னா குழந்தைகளுக்காக ஒரு நிறைய பாடுபட்டவர்னு சொல்றாங்க. அவரு ஏற்படுத்தின அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா பச்பன் பச்சோவோ அந்தலோன். சரிங்களா? பச்பன் பஜாவோ அந்தலோன். மே 2020 ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. அம்பன். பாத்தீங்களா? மே 2020 ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்னன்னா ஹம்பன். இப்ப நம்மளுக்கு 2026 எக்ஸாம் நடக்க போகுதுன்னா 2025 எங்க என்ன மாதிரியான புயல் ஏற்பட்டிருக்கு? இப்ப நம்மளுக்கு தமிழ்நாட்டுல ஏற்பட்ட புயல் பேர் கேட்கலாம், இல்ல இந்தியா லெவல்ல கேட்கலாம். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கணினி பொறிகளின் தந்தை எனப்படுபவர் யார்? சோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, கணினி பொறிகளின் தந்தை எனப்படுபவர்
இருந்தவர். இது ரொம்பவுமே ஈஸியான கொஸ்டின், சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சிட்டு இருக்கிறது. சார்லஸ் பாபேஜ்னா வந்து கம்ப்யூட்டர் வந்து தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. மே 2019 மும்பையின் கடைசியாக சிறைப்பிடிக்கப்பட்ட வெள்ளை புலி இறந்தது. அந்த புலியின் பெயர் என்னன்னா பாஜிராவ். சரிங்களா, மே 2019, அதாவது இது எந்த ஆண்டு கொஸ்டின் பேப்பர் படிங்கன்னா 2021. அப்ப 2021 போது 2020 இருந்தும் கொஸ்டின் அது, 2019 இருந்தும் கொஸ்டின் அது. அந்த புலியோட வெள்ளை புலியோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. அது என்னன்னு சொல்றாங்க, பாஜிராவ். சரிங்களா. அடுத்து BHEL பெல் இன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா, அது அப்ரிவேஷன் கொஸ்டின். நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பாத்துக்கோங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். சரிங்களா, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். இந்தியாவின் முதல் வெற்றிகரமான அணுசக்தி சோதனை திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது இது வந்து ராஜஸ்தான்ல பொக்ரான்ல வந்துட்டு இந்த ஒரு அணுசக்தி சோதனையை வந்து நம்ம பண்ணிருப்போம். சோ இதுக்கு வந்து அவங்க வச்ச பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஸ்மைலிங் புத்தா. சரிங்களா, ஸ்மைலிங் புத்தா. இதுதான் வந்துட்டு இந்தியாவின் முதல் வெற்றிகரமான அணுசக்தி சோதனை. இது வந்து எங்க நடந்து கேட்டாங்கன்னா பொக்ரான், ராஜஸ்தான்ல. உலகின் மிக நீளமான ரயில்வே பாதை எது அப்படின்னு கேக்குறாங்க. டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. அதாவது இதுதான் வந்து உலகின் மிக நீளமான ரயில்வே பாதைன்னு சொல்றாங்க. சரிங்களா, டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. அசாமில் முதல் எண்ணெய் கிணறு எங்கே கண்டுபிடிக்கிறது? இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்னே சொல்லலாங்க. இத வந்துட்டு நிறைய SSC எக்ஸாமா இருக்கட்டும், RRB NTPC இருக்கட்டும், இல்ல RRB கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், எதுல இருந்தாலும் இதுல நிறைய கேட்கிற ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அசாம்ல டிக்பாய் அப்படின்ற இடத்துலதான் நம்ம வந்து முதல்ல எண்ணெய் கிணறு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதிகப்படியான உரத்தின் நுகர்வு, அதாவது கேஜி அல்லது ஹெக்டரில் உள்ள இந்திய மாநிலம் எதுனா பஞ்சாப். சரிங்களா, உரத்தினுடைய நுகர்வு அதிகப்படியாக உள்ள இந்திய மாநிலம் எதுன்னு சொல்றாங்கன்னா பஞ்சாப். ஒளி சேர்க்கைக்கு தேவையான வாயு எது? இப்ப ஒளி சேர்க்கைனா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான முக்கியமான கேஸ் எதுன்னு சொல்றாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அது என்னன்னு சொல்றாங்க, CO2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஒளி சேர்க்கைக்கு தேவையான வாயு அப்படின்னு சொல்றாங்க. இயக்கத்தின் 3 விதிகளை முன்மொழிந்தவர் யாருன்னா நியூட்டன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின், இதுல கூட தப்பு பண்ணக்கூடாது நம்மளாம். இப்ப இந்த நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன், தேர்ட் லா ஆஃப் மோஷன். சோ இதை கண்டறிந்தவர் நியூட்டன். அது இந்த ஆப்பிள் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் இல்லைங்களா, ஆப்பிள் கீழே விழுற அந்த மோஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நவம்பர் 2020 மும்பையில் விடப்பட்ட கல்வரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்னன்னா INS வாஹி. சரிங்களா, நவம்பர் 2020 மும்பையில் விடப்பட்ட கல்வரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா INS வாஹி. சரிங்களா. சோ இந்த இதுல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் எக்ஸாம் நிறைய பேர் எப்போ வரும்னு கேக்குறீங்க. கண்டிப்பா 2026 ஏப்ரல் இல்லைன்னா மே அந்த இதுல டைம்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்பதான் நம்மளுக்கு RRB NTPC கம்ப்ளீட் ஆயிருக்குன்றது காரணத்தினால உடனே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சோ நீங்க வந்து அதுக்கான டைம் வந்து அதிகமா இருக்கிறதுனால நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அப்ப பண்ணலாம் இப்ப பண்ணலாம் இல்லாம தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.